ஹாய் காய்ஸ், குட் மார்னிங் டு ஆல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? நல்லா சாப்பிடுங்க, ஹாப்பியாக இருங்க. இப்போ நான் உங்களுக்கு ஒன்று காட்ட போகிறேங்க. என்ன தெரியுங்களா? இது வந்து நம்ம நம்ம ஷாப்பில் கிடைக்கிற மஷ்ரூம். நம்ம கடையில் போய்ட்டு வாங்கிட்டு வருவோம் இல்லைங்களா, அந்த மஷ்ரூம் இது. ஆனால் நமக்கு இயற்கையாகவே ஃபார்ம் ஹவுஸில் அழகாக பக்கத்துலேயே போட்டு ஒருத்தங்க எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருக்காங்கங்க. இந்த மஷ்ரூம் பாருங்களேன், எப்படி இருக்குது பார்த்தீங்களா? எவ்வளோ குட்டி குட்டியாக இருக்குது பாருங்களேன். அதெல்லாம் மண் தான், க்ளீன் பண்ணால் நல்லாயிடும். பார்த்தீங்களா? இதுக்கும் எவ்வளோ டிஃப்ரெண்ட் இருக்குது. இதுக்கு நம்ம க்ளீன் பண்ணி வருது, இது நம்மளே க்ளீன் பண்ணிக்கணும். ஆனால் இதை விட இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. க்ளீன் பண்ணி சமைச்சு பாருங்களேன், கறி தொக்கு மாதிரி இருக்கும். நல்லா கிரேவியாக சூப்பராக, அவ்வளோ க்ளீன் பண்ணால் நல்லாயிருக்கும். இப்போ அதனுடைய ப்ராசஸிங் போக போது பாருங்கள். இதெல்லாம் கிடைச்சா மிஸ் பண்ணிடாதீங்க, வாங்கி சமைச்சு சாப்பிடுங்க. உங்களுக்கு ரொம்ப உடம்புக்கு நல்லது. வாங்க க்ளீனிங் போகலாமா? இது மாதிரி தண்ணி வச்சுருக்கேன், இது மாதிரி ஜல்லி கூட வச்சுருக்கேன். இதில் ஃபுல்லாக டம்ப் பண்ணிக்கிறேன். டம்ப் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு இந்த மண்ணெல்லாம் நல்லா எடுத்து விட்டுடணும். வந்துடுங்க. நம்ம ஒரு 10 வாட்டி க்ளீன் பண்ணோம்னா இதெல்லாம் வந்துடும். ஆனால் இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பார்த்தீங்களா? இந்த வேறு இது மாதிரிலாம் தான் இருக்குது. இதெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு நீங்கள் சமைச்சு சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும். அந்த காலத்தில் ஏதுங்க நமக்கு இந்த மாதிரிலாம் கொடுக்குறாங்க? நம்ம பாட்டி தாத்தா பாட்டிலாம் இது மாதிரி தான் வாங்கி சாப்பிட்ருப்பாங்க. வயலில் விளையிறது, சைடில் வரப்பு ஓரம் விளையிறது, இந்த மாதிரி காளான் தாங்க. இப்போ நமக்கு அந்த மாதிரி கிடச்சிருக்கு, மிஸ் பண்ணிடக்கூடாது. நல்லா கிரேவி வச்சு சாப்பிட்லாம், செம டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் என்ன ஒன்று, இதில் நல்லா க்ளீன் பண்ணுற ப்ராசஸிங் அதிகமாக இருக்கும். நல்லா க்ளீன் பண்ணணும். நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு மண் அந்த எதுவும் இல்லாமல் அழகாக க்ளீன் பண்ணிவிட்டு இதை செஞ்சு சாப்பிட்டோம்னா அவ்வளோ உடம்புக்கு ஹெல்த்துங்க. இது நல்லா இருக்குங்க, செம்ம டேஸ்ட்டாகவும் இருக்கும். குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. தோசை, சப்பாத்தி, சம்திங் இட்லி கூட தொட்டு சாப்பிட்லாம். கிரேவி மாதிரி வச்சிட்டோம்னா நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். க்ளீன் பண்ணலாம்.